இன்றைக்கி தாளித்து தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து விட்டுருக்குறேன். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழை, பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் அளவாக தான் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் உப்பு இதிலேயே போட்டுட்டேன், ஏன்னா உப்பு பத்தாது. நம்ம வெங்காயம் போடுறதுனால போட்டு நல்லா கலக்கி விட்டு தோசையும் ஊற்றியாச்சு. மொத்தம் 3 தோசை வந்தது. நல்லா தான் வருது, பார்க்க சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் துவையல் செய்யலான்னு தேங்காய், வரமிளகாய், பூண்டு, பொட்டுக்கடலை, ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டேன். துவையல் மாதிரி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று போடுவேன், கெட்டியாக துவையல் மாதிரி வைக்கிறதுக்கு. தண்ணியாட்டம் தாளிக்கிறதுக்குன்னா அந்த பெரிய வெங்காயத்தை போட மாட்டேன். இப்போ துவையல் மாதிரி அரைச்சாச்சு உப்பு போட்டு. இப்போ தோசையும் ரெடி ஆயிடுச்சு. 2 தோசை சின்ன சின்னதாக, பெரிய தோசை அடிமாவு ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இது துவையல் மாதிரி அப்படியே வச்சுட்டேன், தாளிக்கல. ஏன்னா ஏற்கனவே தோசையும் தாளித்து தான் இருக்குது. அப்புறம் சும்மா எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிக்கலை. சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்க வேண்டியதுதான்.